கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு கூட்டுறவே நல்லுறவு. வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உறவின் முக்கியத்துவம், அதன் அவசியம், இவைகள் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இந்த உறவினை சரியாக பராமரிக்காததன் காரணத்தினாலேயே இன்று அநேக இடங்களில் சமாதானமின்மை, பிரச்சனைகள், குழப்பம், சண்டை சச்சரவுகள் போன்றவை ஏற்படுகின்றன. உறவினை குறித்து சரியாக புரிந்து செயல்படும் பொழுது சமாதானமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கூட்டுறவில் 2 விதமான தொடர்புகளை நாம் காண முடியும். ஒன்று வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப், மற்றொன்று ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். இவைகளிலே வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்பதனை குறித்து பார்க்கும் பொழுது அது கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு. ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் என்பதனை குறித்து பார்க்கும் பொழுது அது மனிதனுக்குமான உறவு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2 உறவுகளும் சமமாகவே இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து வலியுறுத்துகின்றார். கடவுளோடு நமக்குள்ள உறவினை நாம் நன்றாக வளர்த்து கொள்வதைப் போலவே அயலகரத்தாருடன் கூட நல்ல உறவும் வளர்த்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த உறவு சில காலம் மட்டுமல்லாதபடிக்கு நீடித்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம். ஆண்டவரோடு அன்பில் நிலைத்திருத்ததில் வெளிப்பாடு அயலகத்தாருடன் நாம் கொள்ளும் உறவும் நட்பும் ஆகும். இது போன்ற கூட்டுறவில்தான் ஆதி திருச்சபையினர் இருந்தனர். வேறுபாடின்றி அன்பிலும் ஐக்கியத்திலும் கடவுளை தொழுது கொள்வதிலும் அனைவரும் இணைந்தே செயல்பட்டனர். இதன் பயனாக ஒற்றுமை, சமாதானம் வளர்கின்றது. ஜாதி, மொழி, இனம் என்ற எந்த வேறுபாடுமின்றி மன்னிப்பு, அன்பு, தாழ்மை, பொறாமையின்மை போன்றவற்றை பகிர்வதே கடவுளின் விருப்பமும் ஆகும். எனக்கு பிரியமானவர்களே, எவ்வித வேறுபாடுமின்றி நம் அயலகத்தாரோடு நல்ல கூட்டுறவில் வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே அது போன்ற நல்ல உறவுகளை நாம் வளர்த்து கொள்ள, அதன் வழியாக கடவுளின் கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உம்மோடு கூட நல்ல உறவை வளர்த்து கொள்வதிலே ஆர்வமாய், வாஞ்சையாய், தாகத்தோடு இருப்பதைப் போலவே எங்களோடு கூட இருப்பவர்களிடம் கூட, எங்கள் அயலகத்தாரோடு கூட அன்போடும் நல்ல குணநலன்களோடும் கூட நாங்கள் வாழ நீர்த்தாமே உதவி செய்யும்படி, அதன் வழியாக உமது நாமம் மகிமைப்படும்படி நீர்த்தாமே எங்களுக்கு கிருபை அளிக்குமாறு மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம். அன்பின் கடவுளே.